எனக்கு இந்த மாதிரி ஆனதுல ரம்யா ரொம்பவே சந்தோஷப்பட்டா. இவ்ளோ நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ண கௌதம் தாத்தா கூட எதுவுமே பேசாம அமைதியா நின்னாரு. இந்த உலகத்துல யாருமே இல்லைன்ற உண்மை எனக்கு புரிஞ்சுது. நான் சென்னையில இருந்து கிளம்பி மும்பைல இருக்கிற எங்க அத்தை வீட்டுக்கு போனேன். ஒரு கர்ப்பிணி பெண்ணை பாதுகாக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதனால எங்க அத்தை ஒரு காலி பிளாட்ல என்ன தங்க வச்சு ஆதரவு கொடுத்தாங்க. நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு அவங்க எனக்கு நிபந்தனையும் விதிச்சாங்க. சாப்பாடு மட்டும் சரியான நேரத்துல அவங்களே வந்து எனக்கு கொடுப்பாங்க. சொல்ல போனா 24 மணி நேரமும் இந்த வீட்லயே ஒரு கைதி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். 5 மாசத்துக்கு அப்புறம் நான் என்னோட 2 குழந்தைகளை பெத்து எடுத்தப்பதான் இத்தனை நாள் நான் பட்ட வலிகள் எல்லாத்தையும் மறந்திருந்தேன். இந்த பிஞ்சு முகங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு முழுமையான உணர்வு ஏற்பட்டுச்சு. ஆனா என்னோட இந்த சந்தோஷம் 2 மணி நேரம் கூட நிலைக்கல. ஒரு குழந்தைய யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு நர்ஸ் என்கிட்ட ஓடி வந்து, உங்களுக்கு பிறந்த குழந்தையில ஒரு குழந்தைய யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க மேடம். டேய் டேய் விடுடா, யாரா நீ? டேய் டேய், என்னங்க இவ்வளவு அலட்சியமா இருக்கீங்க? என்னோட குழந்தைய திருப்பி கொடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் மேடம், திருப்பி கொடுங்க ப்ளீஸ். என் குழந்தைய திருப்பி கொடுங்க. ஆனா என்னோட அழுக அந்த 4 சுவரை தாண்டி யாருக்குமே கேட்கல. இந்த பில்டிங்ல இருந்து குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கணும் போல இருந்துச்சு. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.